வாழைத்தோப்பு பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற 504 குடியிருப்புகளை பயனாளர்களுக்கு ஒப்படைக்கும் இந்த அற்புதமான விழாவுக்கு வருகை தந்து வீட்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், தமிழகத்தின் போற்றுதலுக்குரிய எதிர்காலம், மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பண்பாளர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முன்னிலை பொறுப்பேற்று இந்த குடியிருப்புகளை வழங்கிட வீட்டிருக்கின்ற துறையின் அமைச்சர், மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இனிய அண்ணன் திரு தாமோ அன்பரசன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அம்மையார் காக்கர்லால் உஷா ஐஏஎஸ் அவர்களே, இந்த துறையின் மேலாண்மை இயக்குனர் மரியாதைக்குரிய அம்மையார் ஸ்ரேகா ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய பிரியா ரவிச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவிக நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் தாயகம் கவி அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, மதுரவாயில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய காரம்பாக்கம் கணபதி அவர்களே, விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, 13வது மண்டல குழுவின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் துரைராஜ் அவர்களே, மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய நொலம்பூர் ராஜன் அவர்களே, இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், இந்த வட்ட மக்களின் தேவையறிந்து அரும்பாடுபட்டு வருகிற அன்பிற்கினிய நண்பர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, பயனாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடிசை மாற்று வாரியம் என்பது 72, 73 ஆண்டுகளில் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் இந்தியாவில் முதன்முறையாக குடிசைகளை எல்லாம் மாற்றி மாடி குடியிருப்புகளாக கட்டித்தருகிற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட இடம் இதே சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. பெருமதிப்பிற்குரிய தேசப்பிதா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களை அழைத்து வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கோட்டூர்புரத்தில் அந்த குடியிருப்புகளை கட்டி தொடங்கி இந்தியாவில் முதன்முறையாக அந்த திட்டப்பகுதிகளை உருவாக்கினார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடிசைகளும் படிப்படியாய் அகற்றி இன்றைக்கு இந்த மாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சைதாப்பேட்டையில் மட்டும் 11 இடங்களில் இந்த மாடி குடியிருப்புகள் இன்றைக்கு மக்களால் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. 2005 டிசம்பர் மாதத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு சென்னையை மழை வெள்ளம் சூழ்ந்து பெரிய பாதிப்புகளை உள்ளாக்கியது. அன்றைக்கு ஆட்சியாளர்கள் வேறு ஒருவராக இருந்தாலும் எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்களும் பொதுமக்களின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அக்கறையின் காரணமாய் முதலில் கலைஞர் வந்து கோட்டூர்புரத்திற்கு வந்து குடியிருப்பில் இருப்பவர்களை பார்க்க வந்தார். இந்த குடியிருப்புகளை பொறுத்தவரை ஒரு மாடி முழுமைக்கும் மழை நீரால் மூழ்கி மக்கள் 2ஆம் தளங்களிலும் 3ஆம் தளங்களிலும் நின்று கொண்டிருந்தார்கள். உடனடியாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அருகில் இருந்த நம்முடைய தளபதியை அழைத்து, இந்த குடியிருப்பு கட்டி எவ்வளவு நாட்கள் ஆகிறது தெரியுமா? 1972, 73 ஆண்டுகளில் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 30 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. 30 ஆண்டுகளை கடந்த கட்டிடத்தின் மேல் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அடித்தளம் அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. உடனடியாக இந்த மக்களை அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு மாற்றுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். வணக்கத்திற்குரிய அன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தி கோட்டூர்புரத்தில் இருந்த மக்களை எல்லாம் காந்தி மண்டபத்திற்கு அழைத்து சென்றார்கள். சொல்லி முடித்து சென்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர்
அவர் மனதில் இந்த நிகழ்வு அப்படியே பசுமரத்தாணி போல் நிலைத்து நின்ற காரணத்தினால் ஒரு 3 மாதம் கழித்து மார்ச் அல்லது ஏப்ரலில் 2006க்கான தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிற நிகழ்வு. அந்த நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். தமிழ்நாட்டில் எங்கேயெல்லாம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு 30 ஆண்டுகளை கடந்திருக்கிறதோ அதையெல்லாம் புதிதாக மாற்றி கட்டித் தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கிறார். அந்த அளவுக்கு அறிவித்ததற்கு பிறகு 2006இல் முத்தமிழறிஞர் கலைஞர் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கோட்டூர்புரத்தில் ஒரு 8 பிளாக்குகளும், ராணி அண்ணா நகர் பகுதியில் ஒரு 8 பிளாக்குகளும், வேசர்பாடியில் MKB நகர் போன்ற இடங்களிலும் புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டது. பின்னால் வந்த அரசு ஒரு 10 ஆண்டுகள் இதில் அக்கறை செலுத்தவில்லை, ஒரு வீடையும் கட்டவில்லை. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதர் 2021 மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் 2005இல் நினைத்ததை 30 ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்டு நிறைவுற்றிருக்கிற கட்டிடங்களை எல்லாம் மாற்றி கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு கட்டி கொடுக்க தொடங்கினார்கள். இன்றைக்கு அதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் சைதாப்பேட்டையில் மட்டுமல்ல, சென்னையில் எங்கேயெல்லாம் இந்த 30 ஆண்டுகள் முடிந்த கட்டிடங்கள் இருக்கிறதோ அதை பணிகளை அடிக்கல் நாட்டுவதும் கட்டி முடிக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக வரிசையாக திறந்து வைப்பதுமான நிகழ்வுகளில் பங்கேற்று இன்றைக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார். ஏற்கனவே கோட்டூரில் கடந்த ஆண்டு 1800 வீடுகள் கட்டுகிற ஒரு பணியினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார்கள். அப்பாவு நகரிலும் சுப்புப்பிள்ளை தோட்டத்திலும் 520 வீடுகள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக சைதாப்பேட்டையில் மட்டும் இந்த திட்டப்பகுதியையும் தவிர்த்து 2320 வீடுகள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாழைத்தோப்பில் 520 வீடுகள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தாமு அன்பரசன் அவர்கள் அடிக்கடி ஆய்வுகளை மேற்கொண்டு எங்கே எல்லாம் இந்த புதிதான கட்டிடங்கள் கட்ட வேண்டுமோ அதற்கு பிரியாரிட்டி பேஸில் நிதி ஒதுக்கீடு செய்து தொடர்ச்சியாக அந்த பணியினை மேற்கொண்டு வருகிறார். அதற்கு துறையின் அலுவலர்கள் எல்லோருமே உறுதுணையாக இருந்து செயலாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சென்னையின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று அடையாறு. இந்த அடையாறை தூய்மைப்படுத்தி தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அடையாற்றை இன்றைக்கு அடையாற்றங்கரை ஓரம் சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், பல்லாவரம் போன்ற பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள் மழை வெள்ள பெருக்கினால் பாதிக்கப்படுகிறது என்பதற்காக இந்த அடையாற்றை இன்றைக்கு பலப்படுத்துகிற பணிகளுக்கு 1500 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த அடையாறு பலப்படுத்தும் பணி தொடங்குகிற நிலையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு ஆய்வு கூட்டத்தில் சைதாப்பேட்டையிலும் நம்முடைய ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பர்மா காலனி போன்ற இடங்களிலும் இருக்கிற மக்களை எல்லாம் இங்கிருந்து காலி செய்து வேறொரு பகுதிக்கு அனுப்பினால் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே அவரவர்கள் வசிக்கிற இடங்களிலேயே நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டடங்களை கட்டித்தந்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஆணையிட்டார்கள். அந்த ஆணை நேற்றைக்கு 1701 குடியிருப்புகளை சைதாப்பேட்டையிலேயே, குறிப்பாக கிண்டியில் அருளாயம்பேட்டை அருகிலே இருக்கிற ஒரு 8 ஏக்கர் நிலத்தில் கட்டுவதற்கு முதல்வர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதற்காக சைதை தொகுதி குடிசை பகுதி மக்களின் சார்பில், அடையாற்றங்கரை ஓரம் வசிக்கிற மக்களின் சார்பில் நம்முடைய தாயுமானவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கும் இளந்தலைவர் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களுக்கும் கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 1701 புதிய குடியிருப்புகளை கட்டி அடையாற்றங்கரை ஓரம் இருந்த மக்களை எல்லாம் எண்ணூருக்கோ துறைப்பாக்கத்திற்கோ அல்லது பெரும்பாக்கத்திற்கோ அனுப்பி வைக்கும் நிலையினை மாற்றி அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே கட்டித் தருவதற்கு முனைந்து இன்றைக்கு புதிய குடியிருப்புகளை கட்டித்தர முன்வந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று இந்த சிறப்பான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் சைதாப்பேட்டையில் இதுவரை ஒரு 3 திட்டப்பகுதிகள் கட்டி முடிப்பதற்கும் இன்னும் 2 இடங்களில் கட்டுவதற்கும் ஆணையிட்டு அதை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய அமைச்சர்களுக்கும்
நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே நம்முடைய அமைச்சர்களுக்கு அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட துறையின் செயலாளர், மேலாண்மை இயக்குனர் அவர்களிடத்தில் அந்த கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறேன். கோட்டூர்புரம் தான் இந்தியாவில் முதன்முறையாக உருவான குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு. அந்த கோட்டூர்புரத்தில் 73, 74 ஆண்டுகளில் நான் தொடக்கத்திலேயே சொன்னதைப் போல ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் வந்து தொடங்கி வைத்து இந்தியாவில் முதல் மாடி குடியிருப்புக்கான அடிக்கல் நாட்டினார். இன்றைக்கு அங்கே 1800 குடியிருப்புகள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் பணி தொடங்கப்பட்டு இன்றைக்கு மிக வேகமாக அந்த பணிகள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது. அநேகமாக டிசம்பரில் பயனாளிகளுக்கு அந்த வீடுகள் ஒதுக்கும் நிலை இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களே, அந்த திட்டப்பகுதிக்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் என்கின்ற பெயரினை வைக்க நீங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று துறைக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டு சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.